Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட இயரிங் கலெக்ஷன் பார்ட் 2 வீடியோ பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அது கூட இருக்கிற பெல் ஐக்கானிக்கை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இயரிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்யூட்டான பிளாக் கலர் இயரிங். இது ஆல்ரெடி நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். வேணுன்றவங்க வந்து கீழே லிங்க் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த க்யூட்டான இயரிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து உங்களுக்கு பிளாக் கலர், கீழே வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இயரிங்கோட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்டில் வந்து லிங்க் அப்படின்னு டைப் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த க்யூட்டான பிளாக் கலர் இயரிங். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, ஒயிட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நடுவில் வந்து உங்களுக்கு கோல்டு கலரில் வந்துடும். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு பிளாக் கலர் ஸ்டோன் வந்து கொடுத்துருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இயரிங் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இயரிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயரிங் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எங்கள் மம்மி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலர் ஸ்டோன் நடுவில் கொடுத்துட்டு அண்ட் அதை சுற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுவுமே நான் வந்து ஆல்ரெடி நம்ம ஷார்ட்டில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணுன்றவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயரிங் கலெக்ஷன் பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து கீழே லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கஷனில். அட் த சேம் டைம் அதை வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், வேணுன்றவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுவுமே நான் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இயரிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான பிளாக் தான். ஸோ இந்த வந்து பிளாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிளாக் உங்களுக்கு கீழே கொடுத்துட்டு மேலே வந்து ஒரு போ மாதிரி உங்களுக்கு கோல்டில் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுவுமே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே எங்கள் மம்மி வந்து எனக்காக வாங்கிட்டு வந்தது தான். ஓகே எஸ், இதுவுமே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொரியன் ஸ்டைல் இயரிங் தான். ஸோ வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து ஒரு பிளாக் கலரும் மேலே வந்து ஒரு போட் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்க்க கொஞ்சம் யூனிக்காக இருந்தது. ஸோ இதுவுமே வந்து இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இன்னும் 2 ஷேடில் வந்து வச்சுருக்கேன். இது வந்து பிளாக்கு அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோல்டு கலர்லேயுமே நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ பிளாக் அண்ட் கோல்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி நான் வந்து ஒரே டிசைனில் வந்து 3 வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒயிட் ஸ்டோன் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் கோல்ட், தேர்ட் ஒன் வந்து பிளாக். ஸோ ஒரே டிசைனில் 3க்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக யூனிக்காகவும் இருந்ததுனால நான் வந்து வாங்கிட்டேன். இப்போ நான் காமிக்கிற எல்லா இயரிங்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இயரிங் வந்து இந்த க்யூட்டான பிங்க் வித் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு இந்த இயரிங் தான் நான் வந்து வாங்கினேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் 2 டேஸ்க்கு முன்னாடி நான் வந்து ஷார்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வேணுன்றவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒயிட் வித் பிங்க் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்பிள் கலர் தான். இந்த பர்பிள் கலர் இயரிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டர் அண்ட் வந்து எட்ஜில் வந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பர்பிள் கலர் கொடுத்துருக்காங்க. அண்ட் மிடில் லைனில் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்டு கலர் ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் காமிக்கிற எந்த இயரிங் உங்களோட ஃபேவரட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான இயரிங் தான். மேலே வந்து உங்களுக்கு ரிங் டைப்பில் வந்து உங்களுக்கு ஒயிட் கலர் வந்துடும், கீழே வந்து ஒரு ஒயிட் கலர் பாலில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த க்யூட்டான ஜிம்கா தான். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக கோல்டு கலரில் உங்களுக்கு வந்துடும். ஸோ நான் இப்போ காமிக்கிற எல்லா இயரிங்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து
அப்லோட் பண்ணியிருப்பேன். வேணுன்றவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப க்யூட்டான எலிகண்ட்டான ஒரு இயரிங் தான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே உங்களுக்கு பேர்ல்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குட்டி குட்டி ஒயிட் ஸ்டோன்ஸும் கீழே இந்த ஆப்பிள் டிசைன் ஸ்டோன் தான், ஒரு பால் தான் கொடுத்துருக்காங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கீழே வந்து உங்களுக்கு க்ரீமி கலர் கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து ஒரு கலர் ஷேட்ஸ்லாம் தெரியுது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த பிளாக் கலர் இயரிங் தான். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இதை பார்க்காம வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த பேட்டர்ன் சொல்லிவிட்டு நான் வாங்கினேன். ஆனால் வந்து இதில் வந்து ஒரே ஒரு ஸ்டோன் மட்டும் இல்லை. அதை நான் வந்து வந்தக்கப்புறம் தான் வந்து பார்த்தேனே. ஸோ ஸ்டோன் இல்லைன்னு சொல்லிவிட்டு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி இயரிங்ஸ் வாங்கும் போது செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. எல்லாமே ஸ்டோன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு பார்த்து வாங்குங்க. இதுவுமே இந்த மாடல் எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இயரிங்குமே நான் வாங்கினேன். நெக்ஸ்ட் இயரிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே ரிங் டைப் தான். பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நார்மல் ரிங் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு வீல் டைப்பில் இருந்தது. ஸோ இது நான் வந்து வாங்கினேன். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இயரிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேர்ல் டிசைன் இயரிங் தான். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்டரில் வந்து உங்களுக்கு பேர்ல் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை வந்து கவர் பண்ணுற மாதிரி ஒரு ரிங் பேட்டர்னில் வந்து கொடுத்துருக்காங்க. இது தான் வந்து நான் வச்சுருக்கிறதுலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இயரிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே வந்து பேர்ல் இயரிங் தான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்டரில் பேர்ல் அண்ட் அதை சுற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இயரிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேர்ல் டிசைன் வித் ஒயிட் ஸ்டோன் வச்ச இயரிங் தான். நெக்ஸ்ட் இயரிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டபுள் ஹார்ட் ஷேப் வந்து நான் வாங்கியிருந்தேன். மேலேயுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. கீழேயுமே வந்து உங்களுக்கு ஹார்ட் இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு கோல்ட் ஷேட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இயரிங் தான் வாங்கியிருந்தேன். இந்த ரெட் கலர் அண்ட் இந்த ப்ளூ கலர். இது வந்து நான் ரஃப் யூஸ்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி அது கூட இருக்கிற பெல் ஐக்கானிக்காக கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.